ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டாக்டர் எஸ்ஐபி. நம்ம கிளையண்ட் ஒருத்தர் வந்து கால் பண்ணியிருந்தார் இன்னைக்கு. அவர் வந்து என்ன கேட்டார்னா, இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ரிகவரி. வெள்ளிக்கிழமை வந்து ஒரு எஸ்ஐபி அமௌண்ட் மாதிரி போட்டிருந்தோம்னா, இன்னைக்கு நல்ல ஒரு ரிகவரி பார்க்க முடியும்ல சார். அதே மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து எஸ்ஐபிய செட் பண்றதுக்கு பதிலு, மாசம் மாசம் இப்ப பிப்ரவரில வந்து இந்த வெள்ளிக்கிழமை, அதே மாரி மார்ச், ஏப்ரல் அந்த மாரி மாசம் மாசம் நம்ம வந்து பார்த்து பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அது வந்து ஒரு லாங் டெர்ம்ல நான் இந்த மாதிரி ஒரு எஸ்ஐபிய வந்து டைம் பண்ணி நான் போடுற எஸ்ஐபி வந்து ஒரு லாங் டெர்ம்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் இல்லைங்களா? அப்படின்ற மாரி கேட்டிருந்தாரு. அவருக்கு கிளாரிட்டிக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்திருந்தேன் நானு. அத தான் நம்ம வியூவர்ஸ்க்கும் ஷேர் பண்றேன். அதுதான் இன்னைக்கான கான்செப்ட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து நிஃப்டி 50 ஓகேங்க. ஓகே சார். எஸ்ஐபி 1999ல இருந்து செப்டம்பர் 2022 வரைக்கும். அதுல சார்ட் பாத்தீங்களா? 3 லைன். 14.1 ஆ 14.6 ஒன்று 14.3. ஆமா. 3 லைன். அதுல வந்து 14%ன்றது வந்து ஒருத்தர் வந்து மாசமானா போடுறாரு பாருங்க. மோஸ்ட்லி அதாவது வந்து அன்லக்கினா அவர் போட்ட டேல வந்து அன்னைக்கு தான் ஹை ஒவ்வொரு மாசமும் அவர் வாங்கி இருக்கிறது. ரைட். ஓகே ஓகே. கரெக்ட்டுங்களா? அதுக்கு அடுத்தது வந்து ஒருத்தர் லக்கு. இப்ப நம்ம நீங்க சொன்னீங்க பாருங்க, இந்த வெள்ளிக்கிழமை போட்டுக்கலான்றது. ஆமா. அந்த மாதிரி இந்த மாசத்துல நீங்க வெள்ளிக்கிழமை போட்டீங்க கரெக்டா. ஓகே. அதே மாதிரி இது 1999ல இருந்து 2022 வரைக்கும்னா எத்தனை வருஷங்க? ஒரு 23 வருஷமா? ஆமா. 23 வருஷமும் அந்த ஒவ்வொரு வருஷமும் அந்த 12 மாசமும் மாசம் மாசம் கரெக்டா நம்ம லக்கா அந்த டேட் அந்த அந்த 30 நாள்ல எந்த டேட்ல ஹைன்னு நம்ம கரெக்டா நமக்கு ஒரு சூப்பர் பவர் இருந்து பார்த்து போட்டோம்னா ஓகே ஓகே. 14.6%. இந்த ஒரு வெள்ளிக்கிழமை மிஸ் பண்ணதுனால கிடையாதுங்க. சரி சரி சரி. அது கரெக்டா ஒவ்வொரு தடவையும் இறங்கும் போதெல்லாம் கரெக்டா பார்த்து கரெக்டா மாசம் மாசம் இப்ப பிப்ரவரிங்களா, அடுத்தது மார்ச்லயும் கரெக்டா பார்த்து போடணும், ஏப்ரல்லையும் பார்த்து கரெக்டா போடணும். அந்த மாதிரி வருஷம் 23 வருஷத்துக்கு போடணும். ஓகே ஓகே. அப்படி போட்டீங்கன்னா 14.6. சரி. ஓகேங்களா? இது வந்து எதுவுமே பார்க்காம ஏதோ ஒரு டேட்டுங்க 1ஆம் தேதி ஆனா போடுறோம், அந்த மாதிரி ஏதோ ஒரு டேட் எடுத்து போட்டது. இது ஆக்சுவல் டேட்டா தான், இது ரிசர்ச் டேட்டா. இது வந்து 14.3. இது மூணுத்துல எது நமக்கு ஈஸிங்க? அதான் இதுக்கு வந்து உழைப்பு அதிகம். அந்த ரெண்டாவது வந்து 14 வந்து நீங்க பார்க்கணும், மார்க்கெட்டை ப்ரீட் பண்ணி செஞ்சு கரெக்டா பார்த்து கரெக்டா பார்க்கணும். டென்ஷனாகவும் இருக்கும். ஒரு ஏறிக்குமோ இறங்கிருமோன்னு அப்புறம் பணத்தையும் சேர்த்து வச்சு கரெக்டா போடணும். அது கொஞ்சம் ப்ரெஷரு. ஆமா. இது வந்து எதுவும் தேவையில்ல, நம்மளால கண்ணு போயிட்டு போட்டுட்டே இருக்கணும் அந்த மாதிரி. ஆமா. அதே மாதிரி உங்களுக்கு சொல்றேன். இப்ப நீங்க வெள்ளிக்கிழமை போட்டீங்கல்ல, அதாவது சொல்றேன் நான் கரெக்டா டைம் பண்ணிட்டு, ஒருவேளை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இறங்கி இருந்தா அது நமக்கு தெரியாது இல்லைங்களா? அந்த மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஹிஸ்டரியில பார்த்தா தான் அந்த டேட்டால தெரியும் அந்த மாசத்துல எது டவுன். கரெக்ட்டுங்களா? பிராக்டிகலா சொல்றேன். ஆமா ஆமா. அன்னைக்கு கான்பிடண்டா இறங்குச்சுன்றது தெரியுமே தவிர இந்த மாசத்துக்கான அது மட்டும் தான் பாட்டம்ன்றது தெரியாது இல்லைங்களா? அதே மாதிரி மாசம் மாசம் ஒரு மாசம் ரைட்டா வந்துருச்சுன்னா எல்லா மாசமும் அதே மாதிரி ரைட்டா வரும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஆமா ஆமா. ஒரு சில டைம் நம்ம தப்பா போறதுக்கு ரைட் இருக்குங்களா, அதுதான் அன்லக்கின்றது. இந்த சைடும் நம்ம ஆகுன்றேன் நான். அதாவது நான் எப்படி உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இந்த 20 லாங் டேர்ம்ல சொல்றேன் நான். ஓகே. ஒரு சில டைம் ரைட்டாவும் எடுத்திருப்போம், ஒரு சில டைம் ராங்காவும் போயிருக்கோங்கன்ற நான். அப்படி ஆவரேஜ் அவுட் பாத்தீங்கன்னா எப்படி இந்த இதுல தான் வந்து நிக்குதுங்கன்ற நான். 14.3% வந்துருது. வந்துரும். ஓகேங்களா? அதனால நம்ம மைண்ட்ல அத பத்தி ரொம்ப டென்ஷன் வச்சிட்டோம்னா நமக்கு என்னன்னா, நமக்கு தான் வந்து ஏதோ மிஸ் பண்ணிட்டோமே இருக்கும். ஆனா பிராக்டிகலா பாத்தீங்கன்னா அது கிடையாது. ஆனா அதுக்கான டென்ஷன் பிரஷர் நம்ம இப்ப எடுத்துக்கிறோம். ஓகே. கிளியருங்களா? நான் அதுக்கு தான் இந்த சார்ட் உங்ககிட்ட சொல்லவும் சொன்னேன் சார். நான் பேசிட்டு நான் உங்களுக்கு அந்த சார்ட்டை ஷேர் பண்றேன். அப்போ உங்களுக்கு தெரியும்ட்டுங்க. அதனால என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இப்ப நம்ம நமக்கு இந்த கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. ஒரு சிலர் சொல்ற மாதிரி மாசம் மாசம் நான் பார்த்து போடுவேன்னு சொல்றது வந்து ரியலா பிராக்டிகலா ஒர்க் அவுட் ஆகாது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அது வேற ஸ்டாக்குக்கோ வேற எதுக்கோ கரெக்டா இருக்கும். கரெக்டா நீங்க அந்த ஸ்டாக் தெரியுது, நல்ல வேல்யூல வந்திருக்குது. அப்ப நம்ம கரெக்டா பார்த்து அதை வாங்கணும். அதை தான் ஃபண்ட் மேனேஜர் பண்றாரு. நம்ம எதுக்கு நம்ம இன்னொரு டைம் நம்ம வெளியில இருந்து வேற நம்ம கேஷ் எதுக்கு கண்ட்ரோல் பண்ணணும்? ஓ ரைட். ஓகே. அவரு கேஷ்னா நம்ம கொடுத்தா போதும், அவருக்கு பண்ணி கரெக்டா ஆமா. ஏன்னா ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட்லயுமே கேஷ் ஹோல்டிங்னு கொஞ்சம் வச்சிருப்பாங்க. உள்ள ஸ்டாக்ஸ் இருக்கும். ஒரு சில ஸ்டாக்ஸை வாங்குவாங்க, விற்பாங்க. அதை ஃபண்ட் மேனேஜர் ஆல்ரெடி பண்றாரு. நம்ம வந்து லம்சமா இருந்ததுன்னா லம்சமா அந்த மார்க்கெட்டை பார்த்துட்டுங்க ஸ்டாகர் பண்ணி போடணும். சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் மாதிரி பண்ணணும். அதுக்கு ஒரே டைம்ல லம்சமா போடாம கொஞ்சம் பார்த்து போடணும் மார்க்கெட்டுங்க. ஓகேங்களா? எஸ்ஐபி வந்து மாசம் மாசம் டேட்டு, அந்த டேட்டு கூட நமக்கு எது ப்ரிஃபரபிளோ நம்ம கம்ஃபர்டபுளோ நமக்கு சேலரி வரும்னா அதுல இருந்து ஒரு வாரம் தள்ளி வச்சுக்கலாம். எஸ்ஐபி டேட்டுங்க கன்ஃபார்மா நம்ம அக்கௌண்ட்ல பணம் இருக்கிற மாதிரி வச்சுக்கணுங்க. ரைட்டுங்களா? இதை ப்ராக்டிகலா டைம் பண்றதுன்றது வந்து ப்ராக்டிகலி நாட் பாசிபிள்ங்க. அதை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரி.
ரைட்டுங்க பெரிய சார். லெவலில் மாற்றம் இருக்காது. அதான் சொல்றீங்க. ஆமாங்க, ஆமாங்க. சரியா ஃபியூச்சரில் வந்து அது வந்து சரியாயிரும் அதெல்லாம். கரெக்ட்டுங்க, கரெக்ட்டுங்க. அப்படிங்களா? சரிங்க சார். ஓகே, ரைட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully.